ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி செய்யலாம் வாங்க. அதுக்கு 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸை கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 4 பட்டை 4 கிராம்பு 2 பிரியாணியில் கொஞ்சம் சோம்பு வெங்காயம் ஆட் பண்ணி கோல்டன் ப்ரௌனிஷாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். அதை சேர்த்து நல்லா கிளறி விட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து அது கூடவே 3 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் தயிர் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். அது கூட இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 1/2 கிலோ சிக்கனை எடுத்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ அரிசியை போட்டுடலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணியை ஊற்றிக்கணும். அரிசியை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு குக்கரை முடிக்கலாம். ஒரு விசில் வந்த உடனே திறந்து பார்க்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் பிரியாணி குக்கரில் குழையாமல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.